மகா பெரியவா நிரந்தரம், சாஸ்வதம், இதெல்லாம் பற்றி மகாபெரிவா என்ன விளக்கம் சொல்லியிருக்கா தெரியுமா? இப்போ என்னவா அவனுக்கு? நான் படித்தது கேள்விப்பட்டது எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்குன்னா, சந்துஷ்டி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது. ஸோ மனசு எப்போதுமே நிறைவடையக்கூடாது. ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். தேடல் எப்போ இருக்கும்? எப்போ ஆசை இருக்கோ அப்போ தானே தேடல் இருக்கும். அதனால தான் நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். அந்த எண்ணத்தில் என்ன தப்புன்னு எனக்கு புரியலை பெரியவா. எதை கேட்டாலும் இப்படி ஒரு பதில். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலை பெரியவா. எப்போ பார்த்தாலும் ஓயாமல் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கான் பெரியவா. ஏன் இப்படி அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கான்னா, ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகத்தான். வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் மேலே இவனுக்கு ஆசை, அதை அடையிறதுக்காக அலையிறான். அது கிடைச்சாலும் போறல. அதனால தான் கிடைக்கிற சுகம் தீர்ந்து போனதும் இன்னொன்றுத்துக்கு ஆசைப்படுறான். என்ன நான் சொல்றது சரியா? இது இவனுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த வியாதி இருக்கு. ஆமாம், இது ஒரு வியாதி மாதிரி தான், குணப்படுத்த முடியாத வியாதி. ஆசை ஆசை எப்பவும் அழிவுல தான் கொண்டு போய் விடும். அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் மன அமைதி சாந்திங்கிறது இவாளுக்கெல்லாம் இல்லாமல் போயிடும். வெளி உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை நாம் அடைஞ்சாதான் சந்தோஷம் ஆனந்தம்னு துரத்துண்டு இருக்கிறவாளுக்கு சாந்தி எப்படி வரும்? மனசு அந்த வெளி உலக விஷயங்கள்லேயே லயிச்சு இருந்ததுன்னா ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதிக்கிறது நடக்காத காரியம். மாயையில் தானே ஒரு ஆனந்த ஸ்வரூபங்கிறத மறந்துடுறோம். இவனோட இயல்பான உள்ள ஆனந்தம் மகாசமுத்திரம் மாதிரி இவங்கிட்டே இருக்கு. ஆனால் வெளி ஆனந்தம் ஒரு திவலை மாதிரி, ஏ ட்ராப் இன் த ஓஷன் அப்படிம்பாளே, அது மாதிரி. என்ன நான் சொன்ன இங்கிலீஷ் கோர்ஸ் சரிதானே? ஆனால் சமுத்திரமாக இருக்கிற நிஜ ஆனந்தத்தை அறிஞ்சிக்காம ஒரு சொட்டு ஜலத்துக்காக தவிக்கிறோம். அது கிடைச்சிட்டா ஏதோ எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தற்காலிகமானதுன்னு அவனுக்கு அப்புறம்தான் புரியுறது. அதை அனுபவித்து முடிச்சதும் உலக வாழ்க்கையில், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டில் சுகம் வரா மாதிரி இருக்கும். பட் சாஸ்வதமாக நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. அப்போ எது சாஸ்வதம், எது நிரந்தரம்? எக்ஸ்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம எப்படி பர்மனெண்ட்டாக ஆக்கிக்க முடியும்? அது எப்படியும் நம்ம கையை விட்டு போயிடும். இந்த நிமிஷம் சுகமாக இருக்கிறது அடுத்த நிமிஷமே மறைஞ்சிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அடர்ந்த மரம், அதோட கிளைகள் ஆடுற போது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் பாஞ்சு வரும். அடுத்த நிமிஷமே நிழல் வந்து மூடிடும். அதே போல தான் சுகம் கொஞ்சம் தலையை காட்டிட்டு ஓடி போயிடுறது. சாஸ்வதமான, அதாவது நிரந்தரமான சுகம் எதுன்னா உலகத்துக்கு காரணமான பரம்பொருளை அறிஞ்சிக்கிறது தான். ஆனந்தமான பிரம்மம் ஒன்றே சத்தியம் அப்படிங்கிறது அத்வைதம். பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரக. மனசு போகிற வழியில் அதை விடாமல் எங்கேயோ ஒரு இடத்துல அதை அடக்கி போட்டு சரணாகதி பண்ணிட்டா போகிறோம். அப்பா விட்டுட்டு போன சொத்து நாளடைவில் இடிஞ்சிடும். அதனால் அப்பப்போ அதை ரிப்பேர் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், அவர் வச்சுட்டு போன நிலத்தையும் நன்னா பராமரிக்கணும், உழைக்கணும். இப்படி பல கஷ்டங்கள். பணமாக வச்சுருந்தாலோ நாளுக்கு நாள் நாணய மதிப்பு குறையிறது. டிவால்யூவேஷன் ஆஃப் மணி. புதுசாக என்ன சட்டம், டேக்ஸ் வருமோங்கிற பயம், திருட்டு போயிடுமோ அப்படிங்கிற சதா பயம் வேற. இப்படி என்னென்னவோ. எந்த சொத்தானாலும் சாஸ்வதம் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை,
அந்த சொத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு பல விதத்தில் தப்பு செய்கிறோம். சட்டத்தை மீற முயற்சி பண்ணுறோம். அடுத்த ஆளுக்கு கஷ்டம் நஷ்டம் உண்டாக்குறோம். லஞ்சம், பொய் கணக்கு காட்டி ஏமாத்துறோம். பினாமி அப்படிங்கிற பொய் பேரை போட்டு ஏமாத்த பார்க்குறோம். இப்படி எல்லாம் தப்பான வழியில போய் சொத்து சேர்க்கிறோம். அதுவும் சாஸ்வதம் இல்லாத சொத்தை. இதுல பூர்வ புண்ணியத்தால அப்பா சொத்து தானாக வளர்ந்தாலும் கடைசியில் ஒரு நாள் காதறந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு பட்டினத்தார் சொன்னது மாதிரி அத்தனையும் விட்டுட்டு தான் போகிறோம். ஆக அப்பா சொத்தும் சாஸ்வதம் இல்லை. அது போல தான் நாமளே தேடுற சொத்தும் சாஸ்வதம் இல்லை. ஸோ சாஸ்வதமான சொத்து, இழந்து போகாத சொத்து, டாக்ஸு, திருட்டு போகாத சொத்து, நம்மளை தப்பான வழியில் போக வைக்காத சொத்து, அப்பா கொடுக்க முடியாத சொத்து, நாமளாவும் தேடிக்கொள்ள முடியாத சொத்து எது? அப்படிப்பட்ட சொத்து எது? குரு ஒருத்தர் தான் அந்த சாஸ்வதமான சொத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சொத்து நாம போனதுக்கப்புறம் நம்ம கூட வராத சொத்து. நம்ம இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்க வைக்காத சொத்து. அந்த பரமாத்மாவோட நம்மளை பிரிக்க முடியாம சேர்த்து வைக்கிற சொத்து. நாளுக்கு நாள் வளர்ந்து நம்மையும் வளர்க்கும் சொத்து. அதுதான் குரு தர உபதேச சொத்து. மற்ற சொத்து எதுவானாலும் அதனால கிடைக்கிற எல்லா சுகங்களும் தற்காலிகம்தான், சாஸ்வதம் இல்லாதது. நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விடணும், அதான் சாஸ்வதம். ஆசையை விடுவது இஸ் ஈக்குவல் டு பகவானை சரணடைவது. இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. கங்கையில் ஒரு வியாபாரி குளிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு அழகான கைத்தடி தண்ணியில் முதந்து வந்தது. அதை எடுத்துட்டு கரையை நோக்கி நீந்தி வந்தான் அவன். அப்போ அங்க ஒரு நீர் சுழற்சியில இந்த வியாபாரி மாட்டின்ட்டான். தப்பிக்க முயற்சி பண்ணி போராடி உயிர் பிழைச்சான். ஆனா அவன் வச்சிருந்த கைத்தடி எங்கோ நழுவிடுத்து. கரைக்கு உயிரோட வந்தவன், ஐயோ என் கைத்தடி எழுந்துட்டேனே அப்படின்னு கதறி அழுதான். இது எல்லாத்தையும் பார்த்துன்றத துறவி ஒருத்தர் அவங்கிட்ட கேட்டார், நீ குளிக்க வரும்போது கையில் ஒன்றும் இல்லையே? அந்த வியாபாரி கைத்தடி கிடைச்ச விதத்தை முழுவதும் சொன்னான். துறவி அதுக்கு, ஐயா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஐயா, ஆற்றுல கைத்தடி மிதந்து வந்தது. அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஒன்றும் இல்லை. இப்போ மீண்டும் ஆற்றுல அந்த கைத்தடி மிதந்து போயிடுத்து. அப்படி இருக்கும்போது அது எப்படி உங்களோடதுன்னு சொந்தம் கொண்டாடுவேள்? அந்த கைத்தடியை 2 நிமிஷம் நீங்கள் கையில் பிடிச்சிட்டதுனாலேயே அது உங்களுக்கு சொந்தம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். இப்படித்தான் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் சாஸ்வதமும் இல்லை. பிறக்கும்போது யாரும் எதையும் எடுத்துன்னு வர்றதும் இல்லை, போகும்போது யாரும் எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சாஸ்வதம் இல்லாததுக்கு உரிமை கொண்டாடுறோம். நம்மளோட துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். அதனால் துக்க சும குறைய வழி என்ன? சாஸ்வதமான பகவான் நாமா, ஆன்மீக வாழ்க்கை தான். அதை நோக்கித்தான் நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கணும். அதுதான் சாஸ்வதம், அதுதான் நிரந்தரங்கிறத புரிஞ்சுக்கணும். நாராயண நாராயண நாராயண.
மகா